என்ன மாமா சுதான் ஒரு பொண்ணை காதலிச்சாரா? ஆமா துளசி, அவங்க அப்பா அந்த பொண்ணை ஊரை விட்டு அமிச்சிட்டாருங்கிற கோபத்துல அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத அந்த கிருஷ்ணாவோட வெறும் வீம்புக்காகவே பழகிட்டு இருக்கான். முட்டாள் அப்பாவை பெருசா பழி வாங்குறானா. ஆனா அவ எப்பேற்பட்டவன்னு அவனுக்கு தெரியாது. நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவன் நம்மள பார்க்கும் போதெல்லாம் நம்ம குடும்பத்தை அழிச்சிருவேன் சவால் விட்டுருக்காளே. மாமாவை கேவலப்படுத்துற மாதிரி ஏதாவது நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு பெரிய திட்டம் போட்டிருக்காளா? அதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவனும் அடிக்கடி அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவளுக்கு சாதகமாவே பேசுறான். இப்ப குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ, எப்படி சமாளிக்க போறேனோ எனக்கு ஒன்னும் புரியலம்மா. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யார் என்ன பிளான் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காத. மாமா கிட்ட நீங்க ஒரு தடவை பொறுமையா உட்கார்ந்து தெளிவா எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரு அத்தை. இல்லம்மா துளசி, எனக்கு அப்படி தோணல. அப்படி சொல்லாதீங்க அத்தை. கொஞ்ச நாள் விட்டு மாமா அமைதியா இருக்கும்போது பேசலாம். கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. இதெல்லாம் கிருஷ்ணாவோட வேலை தானே நம்ம மாமாக்கு புரிய வச்சே ஆகணும். எப்படி துளசி? யோசிப்போம் அத்தை. நீங்க வீணா கவலைப்படாதீங்க. மாமாவை நிச்சயமா நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். அத கண்டிப்பா நான் செய்யறேன். என்ன தலைவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? பாவம் ராமன் நினைச்சா சிரிப்பு சிரிப்பு தன்னால வருதுடா. அதுக்கு மேல எங்க அக்காவை நினைச்சா இன்னும் ஜாஸ்தியா வருதுடா. என்ன தலைவா, உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. வச்ச குறி தப்பிருச்சு, எங்க அக்கா பொழைச்சிட்டாங்கன்னா நீங்க போன்ல சத்தம் போட்டீங்க. ஆனா இன்னைக்கு அக்காவை நினைச்சு சந்தோஷம்ன்றீங்க. எங்க அக்கா எவ்வளவு பெரிய முட்டாள் பாத்தியா. பல வருஷமா ராம் கூட பழகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ராம பத்தி சரியா புரிஞ்சுக்கல. இவ்வளவு உண்மையா பழகணுமே தன்னை கொல்ல வருவானான்னு யோசிக்க வேண்டாம். ராம் உருவத்துல நம்மால் இருக்கிறது தெரிஞ்சுக்காம அப்படியே ராம் தான் குத்துனதா முடிவு பண்ணிட்டால முட்டாள்தனமா. அத நினைச்சா சிரிப்பு வராது. சரி தலைவா, நான் கூட யோசிச்சேன். உங்க அக்காவை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பக்கத்துல தானே இருக்கீங்க. இங்கேயே கொல்றதை விட்டுட்டு அந்த ராமு உங்க அக்காவும் கொடைக்கானல் போனதுக்கு அப்புறம் கொல்லணும்னு ஏன் பிளான் பண்ணீங்க? அதுவும் ராம் உருவத்துல டூப் அனுப்பி ஏன் கொல்லணும்னு நான் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டேன். ஆனா மிஸ் ஆகி பொழைச்சுக்கிட்டா நீங்க தப்பிச்சுக்கிருவீங்க. ஆனா ராம் மேல உங்க அக்காவுக்கு கோவம் வரும்னு தான் இப்படி பிளான் பண்ணீங்களா? போடா, நீயும் ஒரு முட்டாள். முதல்ல நாம போட்ட பிளான் மிஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. பின்ன எதுக்கு தலைவா டூப்பெல்லாம் அனுப்பி குத்த வச்சிங்க? அது பப்ளிக்கையும் போலீஸையும் நம்ப வைக்க. அவ டெட் பாடியா கிடைச்சிருந்தா கன்ஃபார்மா ராம் இந்நேரம் ஜெயில இருந்திருப்பான். அவன் நேரம் நல்லா இருக்கு. அதான் செத்துட்டாளா இல்லையான்னு பார்க்காம நம்பால் எங்க அக்காவை கார்ல உட்கார வச்சு மலையிலேருந்து உருட்டி விட்டான். உருட்டினத்துலயாவது பாறையில விழுந்து அடிபட்டு எங்க அக்கா செத்து போயிருக்கலாம். அது என்னமோ அக்காவுக்கு அப்படி ஒரு ஆயுசு கெட்டி. என்ன பண்றது? இப்ப என்னதான் தலைவா பண்ண போறீங்க? அக்கா இந்தியாவுக்கு வரட்டும். மறுபடியும் எப்படியும் ராம் கூட பழகுவா. நேரம் பார்த்து போட்டு தள்ளிட்டு பழிய ராம் மேல விழற மாதிரி பண்ணிட வேண்டியதா. உங்க அக்கா எப்ப இந்தியா வராங்க? என்னமோ சொல்றா 2 மாசத்துல வரேன்னு. அது வரைக்கும் ஃபாரின்ல ரெஸ்ட் எடுக்கிறாளாம். நல்லா தான் இருக்கா. அது ரெஸ்டோ இல்லை வஸ்டோ யாருக்கு தெரியும். அப்ப நீங்க அங்கே போட்ட வேண்டியதானே தலைவா? அங்க போட்டா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன். இங்கன்னா திசை திருப்ப ராமொத்த பகட கையா நமக்கு இருக்கான்.
இப்போ வரைக்கும் ராம் தான் எங்கள் அக்காவை கொலை பண்ணிட்டான்னு போலீஸ் நம்பிட்டு இருக்கு. எங்கள் அக்கா நம்புற மாதிரியே நானும் இதை அப்படியே நம்ப வைக்கணும். எங்கள் அக்கா லூசுத்தனமாக என்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கா. பெரிய வேலையா. ராமிங்க என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு நான் அவனை ஃபாலோ பண்ணி அப்பப்போ தகவல் சொல்லணுமா. நேரம் பார்த்து அவன் இங்கே வந்துடுறாளாம், நம்மக்கிட்ட சாகராலாம். கோடிக்கணக்கா சொத்துரா. எங்க அக்காவும் அனுபவிக்க மாட்டேன்றா, என்னையும் அனுபவிக்க விட மாட்டேன்றா. கல்யாணம் பண்ணிக்கோன்னு மட்டும் சொன்னா போதுமா? வாழ்க்கையில நல்லா அனுபவிக்க வேண்டாமா? அப்புறம்தான் கல்யாணம், குழந்தை, குட்டி எல்லாம். எப்படி நம்ம பாலிசி? நல்ல பாலிசி இல்ல? ஆமாம் தலைவா, பொண்டாட்டி புள்ள குட்டி இதெல்லாம் ரொம்ப போர் தலைவா. கரெக்ட் கரெக்ட். நீதான் நமக்கு ஏத்த ஆளு. கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம். அதுக்கப்புறம் எங்க அக்காவை. சூப்பர் தலைவா. ஸ்டைல் இல்ல? ஆ, ஆ, ஆ. போ, போய் காஃபி கொண்டு வா. சொல்லுங்க. நான் அட்வொகேட் குணா, ஆ? கிருஷ்ணாவோட ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். கிருஷ்ணாவோட ஆபீஸ்ல இருந்தா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? யாரை பார்க்கணும்? மிஸ்டர் ராம், மிஸ்டர் வரதராஜன் ரெண்டு பேரையுமே பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை, இது அவங்க கிட்ட தான் பேசணும். இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? கிருஷ்ணாவோட வக்கீல் இங்க எதுக்கு வரணும்? சரி வாங்க வாங்க சார், இப்படி Okay, உட்காருங்க. நான் அவரை கூட்டிட்டு வரேன். சரி. மாமா மாமா. ராஜேஷ், சொல்லுங்க. நான் இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கேன். அம்மாவை பார்த்துட்டேன். அவங்க கிட்ட கிருஷ்ணாவோட ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன். சரி, என்ன சொன்னாங்க? ஏதோ ஆஃபீஸ் வேலையாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவையும் தாத்தாவையும் கூப்பிட போயிருக்காங்க. ம்ஹும். ஓகே, ஐல் கால் யூ லேட்டர். ஹலோ சார். உட்காருங்க. இவர் தான் என்னோட அப்பா. வணக்கம் சார். ஐ எம் ராம். நைஸ் டு மீட் யூ. ப்ளீஸ் சொல்லுங்க. சார், உங்கள் சன் ராஜேஷ் தான் இங்கே அனுப்புனாரு. எதுக்கு ராஜேஷ் உங்களை அனுப்பிச்சாரு? சொத்தை பிரித்து தன்னோட பங்கை தனக்கு வாங்கி தரணுங்கிறதுக்காக ராஜேஷ் என்ன லாயரா நியமிச்சிருக்காரு. என்னது? சொத்தை பிரிக்க சொல்லி ராஜேஷ் உங்களை அமிச்சானா? ஆமா மேடம். எனக்கு இது நம்ம பிள்ளை ராஜேஷா? இப்படி சத்தியமா நான் நம்ப மாட்டேங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. என்னால மட்டும் நம்ப முடியுதா? உன் புள்ள எப்போ அந்த கிருஷ்ணா கிட்ட பழக ஆரம்பிச்சானோ, இது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாரு. அவன் வரட்டுங்க. போனா போகுதுன்னு விட்டா அவன் ரொம்ப ஓவரா தான் போறான். கைய காலை உடைச்சு வீட்டுல உட்கார வச்சாதான் எல்லாம் சரியாகும். மேடம், நீங்க தப்பா பேசுறீங்க. ஆயிரம் தான் அவர் உங்களுக்கு பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறும் வேற தான் மேடம். அதுவும் இல்லாம என்னோட கட்சிக்கார் வேற. இப்ப நான் நினைச்சேன்னா அவரை நீங்க கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேலேயே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். என்னங்க நீங்க என் பிள்ளைய கண்டிக்க எனக்கு உரிமை இல்லையா? அதை கேட்க நீங்க யாரு? இது வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மேடம் உங்க குடும்ப பிரச்சனை. தெருவுக்கு வந்துட்டா இது பொது பிரச்சனை மேடம். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா பிள்ளைங்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. சட்டப்படி பார்த்தா நீங்களும் உங்க பிள்ளையும் வேற வேற மேடம். என்னங்க
எனக்கு இப்படி எல்லாம் சொல்றாரு? எல்லாத்தையும் கேட்டு நீங்க பேசாம இருக்கீங்க. பேச முடியாதுமா, நம்ம நாட்டு சட்டம் அப்படி இருக்கு. அப்போ சொத்தை பிரிச்சு கொடுத்துதான் ஆகணுமா? ஏற்கனவே நம்ம குடும்பம் அவமானப்பட்டு சந்தி சிரிச்சது போதாதா? போராதுன்னு தானே உன் புள்ள அப்படி நினைக்கிறான். என்ன மாமா, நீங்களும் இப்படி பேசாம இருந்தா எப்படி? நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க வேண்டாமோ என்னவோ. ராஜேஷ் என்னதான் இருந்தாலும் விளையாட்டு பிள்ளையா தான் பிஹேவ் பண்ணணும். நாம கொஞ்சம் தன்மையை ஹேண்டில் பண்ணியிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காதோ என்னவோ. ராமும் கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டேன். என்னப்பா என்ன சொல்றீங்க? நானா இந்த பிரச்சனைக்கு காரணம்? நான் அப்படி சொல்ல வரலப்பா. பெத்த புள்ள பொறுப்பு இல்லாமல் நடக்கும்போது பெத்தவங்க தான் ப்ராப்பரா அட்வைஸ் பண்ணி அவங்களை திருத்தணும். நீ அவனை வீட்டு விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் அவனும் அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சுடுவான் இல்லையா? அதுக்காகத்தான் சொன்னேன். கொஞ்சம் நாம அவன் சைடில் இருக்கிற நியாயத்தையும் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அவன் பண்ணது நியாயமாப்பா? நீங்க எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? இல்லைப்பா, நான் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை. இந்த ஜென்ரேஷனை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா பிடிச்சாகணும்ப்பா. வேற வழி இல்லை. அதுக்காகத்தான்ப்பா சொல்கிறேன். நானும் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன். எல்லாரும் சேர்ந்து கோவப்பட்டா அப்புறம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாத போயிடும். அதுக்காகத்தான்ப்பா சொல்கிறேன். ஆமா, தன்மையா பேசினா அவனுக்கு புரிஞ்சிட போகுது. சார், என்ன உட்கார வச்சுட்டு உங்க குடும்ப கதையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க சார். மன்னிக்கணும் அட்வொகேட் சார். எங்களுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்கள் எங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு உங்களை கூப்பிட்டு சொல்கிறோம். நல்ல முடிவை எடுத்தீங்கன்னா எனக்கு வேலை கிடையாது. இல்லைன்னா உங்க அத்தனை பெரியும் கோர்ட்ல தான் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்புறம் என்ன மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. இது என்னோட விசிட்டிங் கார்டு. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வரேன் சார். இப்ப என்ன மாமா பண்ணலாம்? புரியலையம்மா. ராஜேஷ் கிட்ட பேசி பார்ப்போம். அப்பா கோபத்தில் ஒன்று விட்டு விட்டு வெளியே போக சொன்னதை நீ பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லி பார்ப்போம். சமாதானப்படுத்துவோம். அவன் சமாதானம் ஆகலன்னா நம்ம சொத்தை பிரிச்சுதான் ஆகணுமா? அந்த லாயர் என்னமோ உங்களெல்லாம் குடும்பத்தோட கோர்ட்டுக்கு இழுப்பேன்னு வேற மிரட்டிட்டு போறாரு. பாரதி, ராஜேஷ் சொத்தை பிரிக்கணுன்ற இன்டென்ஷன்ல இருந்தா அவனும் வக்கீல் கூடவே இங்கே வந்திருப்பான். வக்கீலை மட்டும் அனுப்பிச்சதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் ராம கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கறான்னு தான் தோணுது. மற்றபடி ராம அவங்ககிட்ட கொஞ்சம் அன்பா பேசினால எல்லாம் சரியாயிடும் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் டெண்டர்ல தோத்தது அவமானம், இன்னொரு பக்கம் ஜெயிலுக்கு போயிட்டு கேவலம். இப்போ புள்ள சொத்தை பிரிக்க சொல்றது கேவலம். தாங்க முடியலப்பா. ஆபீஸ்க்கும் போக முடியல, கிளப்புக்கும் போக முடியல. கிருஷ்ணா கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி கேட்டு என்ன கொல்றாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. டோட்டலா என் நிம்மதியே போச்சு. என்னங்க, நீங்களே இப்படி இடிஞ்சு உட்காந்துட்டா அப்புறம் நாங்கள் என்ன செய்யறது? ராம், எனக்கு ஒரு சஜஷன் தோணுது. நீயும் பாரதியும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வாங்களேன். என்ன மாமா சொல்றீங்க? இந்த நிலைமையில எப்படி மாமா டூர் அது இதுன்னு வெளியூர் போக முடியும்? இந்த நிலைமையில தான் டூர் போகணும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா ராஜேஷுக்கு கொஞ்சம் கோபம் தனியும். ராமோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை எப்போ பாரு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் நீங்கள் வரத்துக்குள்ள நடந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. என்ன ராம், நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான்ப்பா. தூரமா எங்கேயாவது வெளிநாடுக்கு போயிட்டுறோம். கட்டாயம் போயிட்டு வாப்பா. நான் அதுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றேன். என்ன பாரதி? மாமா, வெளிநாட்டுக்கு எப்படி மாமா போக முடியும்? அவர் பாஸ்போர்ட்டை தான் அவங்க முடக்கி வச்சிருக்காங்க இல்ல? ஸ்ரீமதி கேஸ்ல கொடைக்கானல் போனதுல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தான் இருக்கு. இன்னும் அதுக்கே விடிவு காலம் வரல. அப்புறம் எப்படி நாங்க 2 பேரும் வெளிநாடு போக முடியும்?
நீ ஒன்றும் கவலையே படாதம்மா. இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னோட ஃப்ரெண்டோட சன் தான் இருக்கான். அவன்கிட்ட நான் எல்லா டீட்டெயில்ஸும் செக்அப் பண்ணிட்டேன். நீங்கள் 2 பேரும் ஃபாரின் போகிறத பற்றி எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. கவலைப்படாதீங்க. நீங்கள் 2 பேரும் பேக்கிங்கை பண்ணுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எந்த ஊருக்கு போனோம், யாரை மீட் பண்ணோம் எல்லாம் நான் சொல்கிறேன். என்ன, நீ கிளம்புறதுக்கு ரெடி தானே? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் கண்டினியூஸாக சமையலுள்ளே இருக்க போற நீ? நீ வெளிநாடு போயிட்டு வா பாரதி. உனக்கும் பின்ன ரிலீஃப் வேண்டாமா? என்ன, நான் சொல்கிறது கரெக்டு தானே? இதனால அவருக்கு மன நிம்மதி கிடைக்கும்னா, அதே மாதிரி ராஜேஷோடைய மனசும் மாறும்னா கண்டிப்பா எனக்கு ஓகே தான் மாமா. குட். ஏற்கனவே உங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சிட்டேன். மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணிட்டேன். ஓகே? சரி மாமா. வாடா. உண்மையத்தான் சொல்றியா? ராம் இந்த ஊருக்கு வந்திருக்கான்? ஆமாக்கா, அவன் கண்டிப்பா இந்த ஊருக்கு தான் வந்திருக்கான். அவனோட டிக்கெட் நம்பர், அவன் ஒய்ஃபோட டிக்கெட் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டு எஸ்எம்எஸ்ல அமைச்சிருக்காங்க. அவனும் அவன் ஒய்ஃபும் ஒன்றா தான் வராங்க. அவங்களுக்கு டிக்கெட் போட்ட டிராவல் ஏஜென்ட் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இங்க வரும்போது வேணா அவன் பொண்டாட்டியோட வரலாம். ஆனா இங்க இருந்து அவன் எப்படி திரும்பி போறான்னு நான் பாக்குறேன். நீ என்கிட்ட மாட்ட மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா இப்ப மாட்டிட்ட. உன் முடிவு என் கையில தான். உனக்கு ராம் மேல எவ்வளோ கோபம் இருக்கோ, அதை விட்ட பல மடங்கு எனக்கு இருக்கு. உன்னை காணும் நான் எவ்வளோ பதறேன்னு தெரியுமா? ஆனா அந்த ராம் ஒரு தடவை கூட அவன் தான் செஞ்சான்றத கொஞ்சம் கூட காமிச்சிக்கவே இல்லைக்கா. எப்படியெல்லாம் அழுதான், என்னமா நடிக்கிறான். சினிமா நடிக்கிற விட சூப்பரா நடிக்கிறாக்கா. அவனோட முதல் எதிரிய நான் தான். நீ மன்னிச்சாலும் மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். டேய், மன்னிக்க மாட்டேன். அவனோட சாவு என் கையில தான். டேய், எனக்கு ஒரு சிம் கார்டு, ஒரு ஏடிஎம் கார்டு, இது ரெண்டும் வேணும். பட் ரிமெம்பர், அந்த சிம் கார்டும் சரி ஏடிஎம் கார்டும் சரி உன் பேர்லயும் இருக்கக்கூடாது, என் பேர்லயும் இருக்கக்கூடாது. ஆனா எப்படியாவது என் கைக்கு வரணும். நான் உயிரோட இருக்கிற விஷயம் ஒன்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது நீ உயிரோட இருக்க மாட்டேன். நான் உன் உயிரை எடுக்கலான்னு இருக்கேன், நீ ஏன் உயிரை எடுக்க போறியா? புரிஞ்சுதா? அதை பத்தி நீ கவலைப்படாதக்கா. எங்க எப்போ கொண்டு வர சொல்றியோ அப்ப நானே கொண்டு வரேன். அக்கா, நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்காத வரைக்கும் உனக்கு நான் தம்பி. தெரிஞ்சுக்கிட்டா நான் தான் உனக்கு ஏமா.